சிந்தனையும் மொழியும். தனது எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்த மனிதனால் வகுக்கப்பட்ட குறிகள் அல்லது அடையாளங்களை கொண்ட ஒரு தொகுப்பு மொழி எனப்படும். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. ஒன்று, 2 மற்றும் 3. ஒரே வகையிலான சூழலில் வாழும் குழந்தைகளது சொற்களஞ்சியத்தின் அளவு அவர்களது நுண்ணறிவின் அளவை குறிப்பதாக கொள்ளலாம். கற்றல், மனத்திற்கு மீட்டு கொணர்தல் ஆகியவற்றுக்கு உதவுவது. மொழி சமுதாயத்தில் நடத்தை கட்டுப்பாட்டுக்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது. மொழி மொழியறிவோடு இணைந்தது எது? பொருள்களின் பண்புகளையும் கூறுகளையும் பிரித்தறியும் திறன். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. சிந்தித்தல் என்பது நம்ம உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு என்று வாட்சன் கருதினார். ஆனால் வாட்சனின் கருத்து இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வைகாஸ்கி என்பவர் மொழியையும் சிந்தித்தலையும் தனியான 2 வேறுபட்ட அடிப்படைகளிலிருந்து எழுவன என்றும் இவை இரண்டின் இணைப்பும் முழுமையானதன்று என்று கருதுகிறார். வைகாட்ஸ்கி சிந்தனை, மொழி ஆகியவற்றை இணைப்பில் கீழ்க்கண்ட வந்த நிலையை குறிப்பிடுகிறார். அனைத்தும் சரியானவை. மொழி தொடர்பற்ற சிந்தனை மற்றும் மொழி வழியே சிந்தனை செயல்படுத்தல், பேச்சு உள்ளமைந்து காணப்படல் மற்றும் சிந்தித்து பொருளறிவோடு பேசுதல். சிந்தனை தொடர்பற்ற பேச்சு. சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என்று கருதுபவர் வர்ப். மனிதனது பரிணாம நிலைகளிலிருந்து தனது செயல்களை மேலும் சிறப்பாக செய்தலுக்கு உதவ அவனால் உருவாக்கப்பட்டவை பல என்று விளக்கியவர் புரூனர். மனிதனது பரிணாம நிலைகளில் தனது செயல்களில் மேலும் சிறப்பாக செய்தலுக்கு உதவ அவனால் உருவாக்கப்பட்டவைகளில் முக்கியமானவை என்று புரூனர் விளக்கியுள்ளது. அனைத்தும் சரியானவை. தனது செயல் திறன்களின் நீடிப்புகள் கருவிகளை பயன்படுத்துதல், தனது புலன் திறன்களை மேலும் சிறப்பாக பயன்படுத்த சமிக்ஞை அமைப்புகளை உருவாக்குதல், தனது பலதரப்பட்ட அனுபவங்களை சிறப்பாக குறியீடுகளை கொண்ட தொகுப்பை மொழி உருவாக்குதல் அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட இணைகளில் சரியான இணை எது? அனைத்தும் சரியானவை. எனக்டிவ் ஸ்டேஜ் சிந்தனையுடன் தொடர்புடைய உடல் இயக்கங்களை மீண்டும் இயற்றி செயல்படுத்துவது. ஐகோனிக் பிம்பங்களை பயன்படுத்துவது. சிம்பாலிக் மொழி தொடர்புகளை குறியீடுகளை பயன்படுத்துவது. மனித சிந்தனையின் தன்மையும் தரத்தையும் வெகுவாக உயர்த்தும் கருவி மொழி. 1, 2 மற்றும் 3. பொதுவாக சுமார் 1 வயதில் குழந்தைகள் தங்கள் முதல் சொல்லை பேசத் தொடங்கும். குழந்தைகள் தங்கள் முதல் சொல்லை பேசத் தொடங்கும் முன்பே பல்வேறு ஒலிகளை எழுப்புதல், தலையை திருப்புதல், சிரித்தல் மூலம் தனது தேவையை தெரிவிக்கும். குழந்தைகள் தங்கள் முதல் சொல்லை பேசத் தொடங்கும் முன் தனது தேவைகளை தெரிவிக்க செய்யும் செயல்கள் பேச்சுக்கு முந்தைய நிலை எனப்படும். குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் முக்கிய பங்கு சொல் பெறுவது. ஏ மற்றும் பி சரி. குழந்தைகளின் மொழித்திறன் வளர்ச்சியை பாதிக்கும் காரணி எது?
அனைத்தும் சரியானவை. உடல் நலக்குறைவு, நுண்ணறிவு, பாலினம், சமூக பொருளாதார அந்தஸ்து, குடும்ப உறவுகள், இருமொழி புழங்கும் குடும்பம், சமூக மனவெழுச்சி காரணிகள், மொழி உருவாவதில் மொழியினை புரிந்து கொள்வதிலும் அடங்கியுள்ள உளவியலை கருத்துக்களை தெரிவுபடுத்துவது மொழிசாரி மனவியல். ஆயிரத்தி 1924 ஆண்டில் மொழிச் சொற்களுக்குள் பொருளறிதல், ஆக்க நிலையுணர்தல் என்னும் கருத்தை பயன்படுத்தியவர் வாட்சன். சிந்தனை, புலன், காட்சி, மொழி ஆகியனவும் இணைந்தவை என்றும் இவையாவும் தமக்கென ஒரு அமைப்பினை கொண்டவை என்றும் குறிப்பிடப்பட்டவர் கெஸ்டால்ட் கோட்பாட்டினர். யாருடைய கருத்து? சோம்ஸ்கி. கற்பனை தீர்மானித்தல், ஆய்வுத்திறன், கற்பனை பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை எனப்படும். ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது கற்பனை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. பகற்கனவு காணலில் மனபிம்பங்கள் நீர் ஒழுங்கின்றி தொடர்ந்து தாவி தாவி குதித்தோடுகின்றன. கற்பனையில் மனபிம்பங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் இயக்கப்படுகின்றன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமல்ல. கீழ்க்கண்டவற்றுள் கற்பனையின் வகை எது? ஏ மற்றும் பி சரி. முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் தம் மனக்கணக்குள் கொணர்ந்து இருத்தி அதை உணர்த்துதல் மீளாக்க கற்பனை. கீழ்க்கண்டவற்றுள் எதை நினைவு என்று அழைக்கலாம்? மீளாக்க கற்பனை. பழைய புலன் காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றினின்றும் பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைப்பது ஆக்க கற்பனை. கீழ்க்கண்டவற்றுள் எவை ஆக்க கற்பனையின் விளைவாக தோன்றியவை? அனைத்தும் சரியானவை. ஆக்க கற்பனையின் வகை எது? பின்பற்றும் ஆக்க கற்பனை. ஏ மற்றும் பி சரி. படைப்பு கற்பனை. பின்பற்றும் ஆக்க கற்பனை. வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை. தம் கற்பனை உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைப்பது படைப்பு கற்பனை. கீழ்க்கண்ட எந்த கற்பனை பயன்வழி கற்பனையாகவே அழகுணர் கற்பனையாகவோ இருக்கலாம்? படைப்பு கற்பனை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. பயன்வழி கற்பனை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட ஓர் இலக்கை அடைய ஒரு புது வழியை கண்டுபிடிப்பதே பயன்வழி கற்பனை நோக்கமாகும். அறிவியல்களில் பயன்படுத்தப்படும் கற்பனை பயன்வழி கற்பனையை சார்ந்ததாகும். கற்பனையின் அடிப்படை அனுமானித்தல். கீழ்க்கண்ட எந்த கற்பனை எழும் படைப்பு அழகுணர்ச்சியை தூண்ட கூடியதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும்? அழகுணர் கற்பனை. அழகுணர் கற்பனையை பள்ளியில் வளர்க்கும் வழிகள் எவை? அனைத்தும் சரியானவை. குழந்தைகளின் அழகுணர் கற்பனையின் வளர்ச்சியின் உரிமையினை உளவியலார் குறிப்பிடும் நிலை எது? அனைத்தும் சரியானவை. ஆய்வுத்திறன். பயன்வழி கற்பனையில் உயர்நிலை என்பது ஆராய்ந்தறிதல். ஆராய்ந்தறிதல் பற்றி அறியும் முன்னர் கீழ்க்கண்ட எந்த மனச்செயலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? தீர்மானித்தல். மனத்தில் உள்ள இரு கருத்துக்கள் அல்லது எண்ணங்களின் தொடர்பை அறிவது தீர்மானித்தல். தீர்மானித்தலின் தொடர்பு படுத்தப்படும் எண்ணங்கள் கீழ்க்கண்ட எதனை குறிப்பவையாக இருக்கும்? ஏ மற்றும் பி சரியானவை. வாய்மையே வெல்லும் என்ற தீர்மானத்தில் தொடர்பு படுத்தப்படும் எண்ணங்கள் எவை? கருத்து பொருட்கள். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி.
தீர்மானித்தல் தர்க்க அறிஞர்கள் ஒரு எளிய சிந்தனை செயல் என்று கருதுகின்றனர். தீர்மானித்தல் அடிப்படையில் அனுமானித்தல் செயலாகும். பொதுமை கருத்து எழுதுதலுக்கும் தீர்மானித்தலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. புலன்காட்சி முன்னறிவோடு இணைத்தல், ஆய்வு போன்ற உலகச் செயல்பாடுகள் தீர்மானித்தல் காணலாம். இவற்றுள் 1, 2, 3 மற்றும் 4 சரி. ஆய்வு என்பது A மற்றும் B சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. ஒருவருடைய ஆய்வுத்திறன் அவனது நுண்ணறிவு அளவை பொறுத்தது. ஆய்வுத்திறன் சிலரிடம் அதிகமாகவும் வேறு சிலரிடம் குறைந்தும் காணப்படுகிறது. ஆய்வுத்திறன் குழந்தை பருவத்திலேயே தோன்றி படிப்படியாக வளர்ந்து பெறுகிறது. 1, 2 மற்றும் 3 சரி. தொகுத்தறிதலும் பகுத்தறிதலும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டெடிகேஷன். நமது அனுபவங்கள், தெரிந்த செய்திகள், பெறப்பட்ட விவரங்கள் ஆகியவற்றிலிருந்து அவை உள்ளடக்கிய பொது விதி அல்லது கோட்பாட்டை ஊகித்தல் தொகுத்தறிதல் எனப்படும். தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை ஊகித்தல் என்பது தொகுத்தறிதல். தொகுத்தறிதல் மூலம் ஊகிக்கப்பட்ட பொதுமை கருத்து கீழ்க்கண்ட எதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட சோதனை அல்லது நிகழ்வில் நிரூபிக்கப்படுகிறது. பகுத்தறிதல். நீர்த்த கந்தக அமிலம் + துத்தநாகம் கந்தக சல்பேட் ஹைட்ரஜன் வாயு. இந்த நிகழ்ச்சியில் பொதுமை கோட்பாட்டை பெறுவதற்கு துணை செய்வது தொகுத்தறிதல். பிரச்சனையை தீர்த்தல் ப்ராப்ளம் சால்விங். ஒரு இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் அவனை எதிர்நோக்கியுள்ளது புதிர் அல்லது பிரச்சனை. புதிர் நிலையை கிளை வழி நிலை என்று அழைத்தவர் ஜான் டூயி. குறுக்கீடுகளை கடக்க உதவுவது ஆய்வு. பிரச்சனையை தீர்த்தலில் அடங்கியுள்ள உள்செயல் எது? அனைத்தும் சரியானவை. புது வழி தேடல், பொருள் காணல் மற்றும் தேர்வு, உட்காட்சி மற்றும் படைப்பு, திறனாய்வு அனைத்தும் சரியானவை. பிரச்சனைகளுக்கு விடை காணல் கீழ்க்கண்ட எந்த நிலையை நிகழலாம்? A மற்றும் B சரி. பிரச்சனைகளை தீர்ப்பதில் தீர்வு காண உதவக்கூடிய வழிமுறைகள் எவை என தோன்றுகிறதோ அவற்றை பயன்படுத்தி பார்ப்பது முயன்று தவறி கற்றல் முறையாகும். ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாளவேமோ அவற்றை அடுத்தடுத்து கையாளுதலை டேஷ் என்பர். அலோகிரித்தின். ஜான் டூயின் ஆய்வு செயல் எத்தனை படிகளை கொண்டது? 4 படிகளை கொண்டது. ஜான் டூயி ஆய்வு செயல்களில் உள்ள படிகள் எவை? புதிர் அறிதல் மற்றும் செய்திகளை தொகுத்தறிதல், புதிருக்கு விடைகளாக அமையக்கூடிய கருத்துக்கோளை தோற்றுவித்தல், கருதுகோளை சரிபார்த்து உண்மை அறிதல் மற்றும் தொகுத்தறிதல், உண்மைகளை புதிய வைத்தல், பயன்படுத்துதல் அனைத்தும் சரியானவை. ஜான் டூயி ஆய்வின் முதல் படி எது? புதிர் அறிதல். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. புதிர் அறிதல் ஆய்வின் முதற்படியாகும். ஆய்வு தானாகவே எழாது. ஒரு பிரச்சனை அல்லது புதிர் நிலையே ஆய்வு தோன்ற இன்றியமையாத தூண்டலாகும். 1 மற்றும் 2 மற்றும் 3 சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1 மற்றும் 2 தவறு. நம்மிடம் உள்ள விவரங்களிலிருந்து புதிய தொடர்களை கண்டுபிடித்தல் கருதுகோள் அமைத்தலாகும். புது தொடர்புகளை பற்றிய அறிவு ஏற்படுத்துவதற்கு பயன்படுவது உட்காட்சி. கருதுகோள்கள் தோன்ற உதவும் ஆக்க நிலை எது? அனைத்தும் சரியானவை. உள்ளத்தில் அப்பிரச்சனை பற்றிய முழு விவரங்கள் நிறைந்திருத்தல், இடைவிடா ஆராய்ச்சியும் முயற்சியும் கொண்டு அப்பிரச்சனை பற்றி சிந்தித்தல், ஒரு புறச் சாய்வினையும் அறிவியல் நோக்கும் கருதுகோள்கள் அமைக்க பெரிதும் உதவும். அனைத்தும் சரியானவை. சமூகவியல்பு, மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான வளர்ச்சி எது? A மற்றும் B. சமூகவியல்பு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்க வளர்ச்சியை போன்று சமூக வளர்ச்சியுடன் தொடர்புடையது
மனவெழுச்சி வளர்ச்சி. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பதே என கூறியவர் ஹர்லாக். தான் என்ற உணர்வை தாண்டி நாம் என்ற உணர்வோடு இயங்குதல் என்பதை எத்தகைய வளர்ச்சி? சமூகவியல்பு வளர்ச்சி. சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை. குழந்தைகளிடம் சமூக வளர்ச்சி ஏற்படுத்துவது. கீழ்கண்டவற்றுள் சமூக வளர்ச்சியுடன் தொடர்புடையது எது? அனைத்தும் சரியானவை. பிறக்கும்போது மிருக இச்சையுடன் காணப்படும் குழந்தை பின்னர் சமூகத்தின் சட்டதிட்டங்களை மதித்து நடக்கும் பண்பை பெறுவது சமூக வளர்ச்சி கூறுகள். குழந்தைகள் சமூகத்தில் பிறருடன் தொடர்பு கொண்டு இணக்கமான முறையில் பழக தேவைப்படும் திறன்கள் மெதுவாக வளர்ச்சி பெறுவது சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சியில் அடங்கியுள்ள முக்கிய நிலை எது? ஏ மற்றும் பி சரியானது. சமூக உணர்வு பெற்று திகழ்தல். சமூக செயல்களில் பொறுப்புடன் பங்கேற்றல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சிறு குழந்தைகளுக்கு தன்னுணர்ச்சி அதிகம். குடும்பத்தின் மையமாக குழந்தை தன்னை கருதுகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். சிறு குழந்தையின் சமூக வளர்ச்சி கீழ்கண்ட எந்த வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது? ஏ மற்றும் பி சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பிள்ளை பருவத்தில் குழந்தையானது தனது குடும்பத்தை சாராத பிறருடன் வெளி உலகில் தொடர்பு கொள்ள தொடங்குகிறது. உலகத்துடன் பொருந்தும் படிப்படியான நடத்தையை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் பிள்ளை பருவத்தில் தான் ஏற்படுகிறது. குழு உணர்வு பிள்ளை பருவத்தில் எழுகின்றன. 1, 2 மற்றும் 3 சரி. கூட்டுணர்வு முதிர்ச்சி பெறுவது பிள்ளை பருவத்தில். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2, 3 சரியானவை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இல்லை. கூட்டாளி குழு பருவம் கேங் ஏஜ் என்பது பிள்ளை பருவம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. பிள்ளை பருவத்தில் தன் குழுவுக்கும் தன் குடும்பம் மற்றும் அல்லது சமூகம் ஆகியோருடைய ஏதாவது போராட்டங்கள் தோற்றுகையில் யாரை ஆதரிப்பான்? தன் குழுவை. எரிக்சனின் சமூகவியல்பு பற்றி வளர்ச்சி படிகள் நிலைகள். மனித வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவடைய சமூக பிரச்சனையை அதிக முக்கியத்துவம் அளித்தவர் E.H. எரிக்சன். எரிக்சனின் சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை? 8. ஹார்லாக்கின் வளர்ச்சி நிலைகள் எத்தனை? 10. ஹார்லாக் வளர்ச்சி நிலை 10. சமூக வளர்ச்சி சமூகவியல்புகளை அடைதல் ஆகியவற்றின் இறுதி இலக்கு சமூக முதிர்ச்சியினை பெறுதலாகும். சமூக முதிர்ச்சி பெற்றவனிடம் காணப்படும் பண்பு சமுதாயத்தில் ஒரு உறுப்பினர் என்ற நிலையில் நல்லுணர்வு கொண்டிருத்தல், சமூக செயலில் பங்கேற்றல், ஒத்துழைப்பு மனப்பான்மை அனைத்தும் சரியானவை. மனவெழுச்சி வளர்ச்சி. எமோஷனல் டெவலப்மெண்ட். மனவெழுச்சி என்பது உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையாகும். மனவெழுச்சிகள் நம்மிடம் இயல்பாக எப்போது தோன்றுகிறது? நம்மை வெகுவாக பாதிக்கும் நிகழ்ச்சியிலோ, நாம் மிக்க ஆர்வம் கொண்டுள்ள சூழ்நிலையிலோ. ஏ மற்றும் பி சரி. அவசர நிலைகள் தோன்றி நமது உடலையும் மனத்தினையும் செய்வது மனவெழுச்சி. மனவெழுச்சியின் இயல்பு ஊக்கத்திலிருந்து உருவாகுபவை என்று கூறியவர் மக்டூகலின். இயல்பூக்க நடத்தை என்பது எத்தனை கூறுகளை கொண்டது? 3. கீழ்கண்டவற்றுள் எது இயல்பூக்க நடத்தை அல்ல? வளர்ச்சி. கீழ்கண்ட இணைவுகளில் எது சரியானவை? அனைத்தும் சரியானவை. அச்சம் நழுவி போராடுதல், உற்சாகம் சிரிப்பு, வியப்பு ஆராய்ந்து பார்த்தல். அடிப்படை தேவை நிறைவேறும் போது அல்லது இடர்களால் தடைப்படும் போது உருவாகி செயல்படுவது மனவெழுச்சிகள். நடத்தையின் ஊக்கிகளாகவும் நடத்தையின் இலக்குகளாகவும் செயல்படுவது
மனவெழுச்சிகள். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரியானவை. எர்ட்ஸ்-பிட்சன் விதி என்பது மனவெழுச்சி சாதனையை தூண்டி பின்னர் குறுக்கிடுவது. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. சிறு எரிச்சல் முதல் பெருங்கோபம் வரை பல நிலைகள் தன்னுள் அடங்கியது எது? மனவெழுச்சிகள்.